ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ், நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி நம்ம சின்ன ஒரு அப்டேட் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு வந்த ரிசல்ட்டும் இருக்கும், லாஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ரிசல்ட்டும் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ ஸ்பெஷல் ஏரியர்ஸில் ஒரு ப்ரோ வந்து டேரெக்டாக சிஓஇட்டே போய் கேட்குறப்போ அவங்க சொன்ன ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ அவங்க கேட்டப்போ, அதாவது ஏப்ரல் மே 2025 ஸ்பெஷல் ஏரியர்ஸ் ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷாக இருக்கும். அந்த ரிசல்ட்டுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டதுக்கு நவம்பருக்கு மேலே வந்து நீங்கள் கால் பண்ணி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக வந்து அவங்க பார்க்குறப்பமே வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து இப்போது ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஆனால் நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க உங்கள் காலேஜஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு சில காலேஜஸ் கொஞ்சம் டிலே ஆனாலும் அக்டோபர் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்கள் காலேஜுக்கு வந்துடும். ஸோ அதனால் ஒரு 1 or 2 months கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் இது பொறுத்த வரைக்கும் அப்டேட் கிடைக்கல. பட் வந்து நவம்பர் டிசம்பர் 2024 வந்து ரெடி ஆகிறப்போ உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்கில் அந்த ப்ராஜெக்ட் ரிசல்ட்ஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி அக்டோபர் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் காலேஜஸில் இது மாதிரி அஃபீஷியல் அப்டேட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். அந்த ப்ரோ டேரெக்டாகவே போய் நேரில் கேட்டனால இந்த அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுபோக வந்து இந்த டைம் எதனால டிலே ஆச்சு அப்படின்னா, இந்த பிரிண்டிங்கில் ஏதோ இஷ்யூ ஆனனால தான் இந்த மாதிரி டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இது அஃபீஷியலாக சொன்ன டீட்டெயில் தான். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ், அதுபோக ஏப்ரல் மே 2025 உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் பப்ளிஷ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஆகஸ்ட் 8 உங்களுக்கு இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் இதாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதாவது ஸ்பெஷல் ஏரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நவம்பர் மந்த் கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரில, அதுக்கு முன்னாடி கூட வரலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடைச்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.